ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வந்து சப்வே சர்ஃபர்ஸ் தான் விளையாட போறோம். ஆ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சப்வே சர்ஃபர்ஸ்குள்ள போன உடனே அன்னைக்கு உண்டானது கிளைம் பண்ண சொல்லிச்சு. நம்ம எதெல்லாம் கிளைம் பண்ண முடியுமோ கிளைம் பண்ணியாச்சு. இப்போ இவர வச்சு நம்ம இந்த கேம் விளையாட ஆரம்பிக்க போறோம். இதுல வந்து விழுந்துட்டோம் அப்டின்னா, பின்னாடி இருக்க அந்த குண்ட வந்து புடிச்சுருவான். அவன் கிட்டருந்து தப்பிச்சு இந்த மாரி காயின்ஸ வந்து கலெக்ட் பண்ணி முன்னாடி ஓடிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு வந்து காயின்ஸ் கலெக்ட் பண்ண முடியுதோ, அந்த அளவுக்கு காயின்ஸ் கலெக்ட் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து ரிவார்ட் வந்து நெறைய கிடைக்கும். ரிவார்ட்ல என்ன இருக்கும் அப்டின்னு பார்த்தாச்சுன்னா, கீ இருக்கும். ஆ ஸோ இவரு போயி அப்படியே அடிச்சு ரெயின்ல செத்துட்டாரு அப்டின்னா, அந்த கீய யூஸ் பண்ணி இன்னொரு லைஃப் எடுத்து நம்ம வந்து கேம் விளையாடலாம். ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும்போது, விளையாண்டுட்டே இருக்கும்போது, இந்த மாரி கிஃப்ட் பாக்ஸஸ் இடையில வரும். அது நம்ம வந்து ஆ முடிஞ்சதுன்னா, அத வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த கிஃப்ட் பாக்ஸஸ்ல இருக்கிற கிஃப்ட்ட ஆ கேம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்படியே போயிட்டே இருந்தா, நமக்கு வந்து சீசன் ஹண்ட் வரும். சீசன் ஹண்ட் வந்து இப்பதைக்கு புதுசா வந்து விட்டுருக்காங்க. அது வந்து பர்பிள் கலர்ல இருக்கும். ஆ அத வந்து நம்ம எடுத்துட்டோம். ஒரு கேம் விளையாடும்போது 5 சீசன் ஹண்ட் குடுப்பாங்க. ஒவ்வொரு 5 சீசன் ஹண்ட் முடியும்போதும் நமக்கு ஒரு ரிவார்ட் இருக்கும். அதேபோல ந எ எவ்ரி டே நம்ம ப்ளே பண்ணும்போது ஐஸ்கோர் ரிவார்ட் குடுப்பாங்க. ஆ காயின் அதிகமா கலெக்ட் பண்ணோம்னா, காயின் மீட்டர் ரிவார்ட் அப்படின்னு குடுப்பாங்க. அந்த மாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரிவார்டர்ஸ் வந்து இதுல இருந்துட்டே இருக்கும். ரிவார்ட்ல என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பூஸ்டர் கிடைக்கும். இல்லைன்னா அந்த ஸ்கேட்டிங் போர்டு, அ இல்லைன்னா காயின்ஸ் கூட குடுப்பாங்க. ஆ கீ குடுப்பாங்க. ஸோ, இப்ப இவரு வந்து ஓடிட்டே இருக்காரு. இந்த மாரி பூட்ஸ் வரும்போது ரொம்ப குதிச்சு குதிச்சு ஓடும். அது ரொம்ப நல்லாருக்கும். ஆ ரொம்ப அ ஹைட்ல வந்து என்ன சொல்றது? குதிக்கும். ஃப்ளை ஆகுற அளவுக்கு. இந்த மாரி ட்ரெயின் வருது அப்டின்னா, ஆ ட்ரெயின்ல கூட வந்து அது குதிச்சு தாண்டி கிராஸ் பண்ணி போயிரும். ஸோ, அப்போ இந்த மாரி என்ன சொல்றது? போயிட்டே இருக்கும்போது ரொம்ப கச்ச 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 கச்சன்னு இருக்கு அப்டின்னா, அவுட் ஆகுறக்கு நெறைய சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு ஷூ ஆப்ஷன்ஸ் வந்துச்சுன்னா, அத எடுத்துக்கணும். இல்லன்னா, நீங்க வந்து இந்த மாரி ஸ்கேட்டிங் போர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப அது வந்து எங்கேயாவது போய் இடிச்சுச்சு அப்டின்னா, இந்த ஓடுறவனுக்கு எந்த பாதிப்பும் வராம அது பாதுகாத்துக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்ப நான் அந்த போர்ட் எடுத்துட்டு ஓடிட்டுருக்கும்போது ட்ரெயின்ல இடிச்சுது. ஆனா, இவன் சாகல. அந்த போர்டுக்கு தான் டேமேஜ் ஆச்சு. ஸோ, அந்த மாதிரி. ஷூ எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்டின்னா, அது ட்ரெயின்ல இடிக்காம கிராஸ் பண்ணிரும். இந்த மாரி மேக்னெட் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஆ எல்லா காயின்ஸும் வந்து அது அப்சர்வ் பண்ணிரும். ஷூஸ் இந்த மாரி ஸ்கேட்டிங் போர்ட் எடுத்துட்டு போகும்போது, ஏதாவது இடிச்சுட்டோம் இந்த மாரி வரும்போது, எவ்ளோ கன்ஜஸ்டடா இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாரி வரும்போது நம்மளால டக்குன்னு ஒரு ஜம்ப் எடுக்க முடியாம, எஸ்கேப் ஆக முடியாத இடத்துல ஸ்கேட்டிங் போர்டு இடிச்சுச்சு அப்டின்னாலும் கூட, உங்களுக்கு இந்த கையோட லைஃப் வந்து சேவ் ஆயிரும். நம்ம இப்படியே போயிட்டே இருக்கும்போது ட்ரெயின் வருது அப்படின்னா, நம்ம ட்ரெயின்லேருந்து எஸ்கேப் ஆகறதுக்கு ட்ரெயின்லயே வந்து ஒரு லைட் வந்து காமிக்கும். அப்ப அந்த டைம்ல வந்து உஷாராயிரணும் எஸ்கேப் ஆகறதுக்கு. ஸோ இங்க ஸ்பேஸே இல்ல. ஸ்கேட்டிங் போர்ட் எடுத்துட்டு போனனால தான் இவனால எஸ்கேப் ஆக முடிஞ்சது. ஏன்னா ட்ரெயின்ல இடிச்சுட்டான். ஸோ இந்த மாரி நம்ம எஸ்கேப் ஆயி விளையாண்டுட்டே இருக்கோம். ஐஸ் கோர்ஸ் எடுப்போம்னு நெனைக்கிறேன் இன்னைக்கு. நெறையா ஹேர்டில்ஸ் தாண்டி வந்தாச்சு. என்னோட வீடியோவ யார் வந்து பார்த்துட்டுருக்கீங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டுருக்கீங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்பி விடுங்க. என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. ஆ திருப்பி நான் ஃபர்தரா ஓடிட்டுருக்கேன். நான் கேம் வந்து இப்ப நான் முடிக்க போறேன். ஆ ஏன்னா, அ அ சீசன் ஹண்ட் வந்து இன்னும் கலெக்ட் பண்ண கிடையாது. அ போயிட்டே இருக்கேன். அட்லீஸ்ட் நான் கலெக்ட் பண்ணிட்டேன் அப்டின்னா, நான் இந்த கேம் வந்து முடிச்சுருவேன். யாருக்கெல்லாம் வந்து கோல்ட் ஆயிருக்குன்னு சொல்லுங்க கைஸ். ஏன்னா இந்த கிளைமேட்ல வந்து இப்போதைக்கு சன் இருந்து திடீர்னு மழை வர ஆரம்பிச்சதுக்கப்புறம், சடனா இந்த மாரி கோல்டு சேஞ்ச் ஆயிருக்கு. யாருக்கு இதே ப்ராப்ளத்த நீங்க வந்து சடன் கிளைமேட் மாறும்போது உங்களுக்கு கோல்ட் ஆகுங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேம் எனக்கு புடிச்சிருந்ததுன்னா, சப்வேன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து இப்ப அ போர்டையோ இல்ல கீயோ யூஸ் பண்ணி இவருக்கு லைஃப் குடுக்கல. நம்ம அப்படியே வந்து கேம் முடிச்சுட்டோம். இப்ப என்ன ரிவார்ட்ஸ் குடுத்துருக்காங்கன்னு பாத்தரலாம். 500 காயின்ஸ் கிடைச்சிருக்கு.